நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சங்க சக்கர கதா அசி முதலான ஆயுதங்களை பகவான் பிடிச்சிருக்காரோ இல்லையோ, அந்த அஞ்சும் பகவானை காக்கிறதான். கருடன் எழுந்துருளி இருந்தார். பக்கத்துல லக்ஷ்மி தேவி திருவடிகளை வளர்ந்துருந்தா. ஒரு நீலமணி, அந்த நீலமணியிலேயே ஒரு திருமேனி பண்ணியிருந்தா எப்படி இருக்குமோ அதை போல ஒரு உயரத்துல நான் பெருமாளை சேவிச்சிருக்கேன். 81 விரக்கடை உயரம் இருந்தார்னு அவர் அளவு வேற சொன்னார். கேட்டிருந்தவாளுக்கு, எங்க பெருமாள் இதை போல நேரம் இருக்க போறார்? விக்கிரக ரூபத்துல தானே இருக்கார் என்று புரோஹிதர் திரும்ப கேட்டார். அவரை சேவிச்சா விக்கிரக ரூபமாட்டம் இருக்காது. நம்ம முன்னால் பெருமான் எழுந்துருளி இருந்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் நான் சேவிச்சேன். ஏன்னா ராஜன், நீ கேட்டது அப்படித்தானே? விக்கிரகத்துல எத்தனையோ பெருமாள் எத்தனையோ இடத்துல இருக்காரு. நீ நேர பார்க்கணும்னு சொன்னாய், நான் நேர பார்க்க வழி சொல்றேன். அந்த இடத்துக்கு போயிட்டியானா நேர சேவிக்கலாம். வழி என்னான்னு புரோஹிதர் கேட்டார். நேர உத்கல தேசத்துக்கு போ. நீலாச்சலம் நீலாத்ரிங்கிற மலை இருக்கிறது. அந்த மலை உச்சிக்கு போனையானால் ரோகிணி குண்டம் இருக்கும். ரோகிணி குண்டத்தின் மற்றொரு புறத்தில் கல்பவிருட்சம் இருக்கிறது. கல்பவிருட்சத்தின் கரையில் அதன் வடச்சாயில் பகவான் இந்திரநீல நிபசியாமனாக எழுந்துள்ள இருக்கிறார். போய் சேவித்துக்கொள் சொன்னவர் மொத்த தீர்த்த யாத்திரை அழைச்சின்னு ஊரை விட்டு போனார். எங்கே வா தேடின்னு போனா அவரை மட்டும் காணும். அவ்விடத்தை விட்டு மறைந்தார். புரோஹிதர் உடனே ராஜாவை பார்த்து சொல்றார், கண்டிப்பா நாம முதல்ல இந்த இடம் இருக்கான்னு பார்த்துன்னு வரணும். ராஜன்னு நீர் புறப்பட்டு போக வேண்டாம். என் தம்பிக்கு வித்யாபதினு பேர். வித்யாபதியை அனுப்பிச்சு வச்சு நான் அந்த பெருமாள் அங்கே இருக்காரான்னு முதல்ல பார்த்துன்னு வரையினார். வாஸ்தவம் அதை போலவே செய்யும். ஏன்னா இங்கேருந்து நாம எல்லாரும் புறப்பு போட்டு இல்லாத போயிட்டான்னு என்ன பண்றது? வித்யாபதி புறப்பட்டு போனார். உத்கல தேசம் உடியா தேசத்தை வந்து அடைந்தார். நீலாச்சலம்ங்கிற மலைக்கு மேலே ஏறணும். இரவு பொழுது வந்து விட்டது. மகாநதி கரையில் தங்கினார். விடியற்கார்த்தால எழுந்திருந்தார். மகாநதிக்கும் ரிஷிகுல்யா நதி, 2 நதி புண்ணியமான நதிகள். ஒரு பக்கத்துல மகாநதி, ஒரு பக்கத்துல ரிஷிகுல்யா நதி. ஜபல்பூர் தாண்டி வந்தோம்னாலே மத்திய பிரதேசத்துல நர்மதா ஓடும். தப்பத்தி நர்மதான்னு 2 கேள்விப்படுறோம். இன்னும் கீழே வந்துட்டோம்னா உரியா, அங்கதான் மகாநதி ஓடுறது. ரிஷிகுல்யா நதிக்கும் மகாநதி நதிக்கும், இந்த 2 நதிக்கு நடுவில் இருக்கிற இடம் தான் இந்த க்ஷேத்திரமே. இந்த புருஷோத்தம க்ஷேத்திரம்னு சொல்றோம், உத்கல தேசம் சொல்றோமே, இது எல்லாமே இந்த 2 நதிகளுக்கு நடுவில் இருக்கிறது தான். அந்த நதியை தாண்டினார். கார்த்தால எழுந்து தீர்த்தமாடினார். மலை அடிவாரத்துக்கு போனார், தங்குறார். வயத்துல ஒரே பசி, ஆறு சோறு கொடுக்க போறான்னு தெரியல. அப்ப சபர விஸ்வாவசுன்னு ஒருத்தரை பார்க்கிறார். அவர் ரொம்ப பழைய நாள்காரர். அந்த தேசத்திலேயே பழங்குடியினர்லாம் இருப்பாளோ இல்லையோ, அதை போல ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவர் தான் அந்த சுவாமி. அவர் அப்பதான் எங்கேயோ போய் ரொம்ப ஆனந்தமா ஒரு காட்சியை பார்த்துட்டு வந்தாப்புல இருக்கார். என்னான்னு இவர் போய் விசாரித்தார். ராஜா அனுப்பிச்சு நான் வந்திருக்கேன், எங்க இந்திரத்யும்னன் அனுப்பிச்சு வச்சார். தீர்த்த யாத்திரை ஒருத்தர் தான் இந்த மாதிரி ஒரு பெருமாள் இருக்கிறதா சொன்னார். நான் உடனே அந்த பெருமாளை சேவிச்சாகணும். நீர் பார்த்துருக்கீரா என்ன அவரை கேட்டார். நான் தினமுமே அந்த பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கேனே, நீர் வேணா வரலாமே. சரி, கார்த்தால பொழுது விடிஞ்சு கொடுத்து அப்புறம் போலாம்னால், ராத்திரி இப்போ வந்தாச்சு, பொழுது விடிஞ்ச அப்புறம் நம்ம போகலாம், இப்போ போனால் ஒரே காடா இருக்கும்னு அந்த சுவாமி சொன்னார். இல்லை எங்கள் ராஜா பட்னி இருக்கார், நான் போய் கேட்டுண்டு திரும்பி வந்து விஷயத்தை சொல்கிற வரைக்கும் அவர் சாப்பிட மாட்டேன்னு பிரதிக்க பண்ணியிருக்கார். அதனால் எனக்கு வீணாக்கிறதுக்கு பொழுது இல்லை, இப்போவே போகலாம் வா. ராத்திரியோட ராத்திரியா நடுக்காட்டில் ஏற ஆரம்பித்தா அவருக்கோ ஒரே பசி. அந்த சுவாமி கையில் கொஞ்சம் பிரசாதம் வச்சுட்டு இருந்திருக்கார். இந்த பிரசாதம் மேலேந்து நான் கொண்ட பிரசாதம், மகாபிரசாதம். அந்த பிரசாதத்தை உமக்கு சரேன், நீர் இவ்வளவு குறைச்சலா சாட்டா கூட உம்ம தேகம் எவ்வளவு ஆரோக்கியமாக மாறுறது பாரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இந்த ஊரே பிரசாதத்துக்குன்னு இருக்கிற ஊரோ இல்லையோ, புரி க்ஷேத்திரமே பெருமான் பிரசாதத்துக்குன்னு இருக்கிறது தான். அதனால் அங்கே போனால் ஒருத்தரும் பிரசாதம் வாங்கிக்காத வரவே மாட்டார்கள். அங்கே இருக்கிறதே பெருமான் அமுது செய்த பிரசாதத்தை நம்ம சாப்பிடணுங்கிறதுக்காகத்தான். போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம்னு கண்ணன் சாதிக்கிறார். எனக்கு திருவாராதனம் பண்ணி எனக்கு நைவேத்தியம் பண்ணின பிரசாதத்தை தான் நீ சாப்பிடணும். நீயா சமைச்சு நீயா சாப்பிட்டுடாதே அர்ஜுனா. அப்படி பண்ணியா நான் பாபத்தை தான் சாப்பிட்றேன்னு அர்த்தம். செய்யாதே, எனக்குன்னு சமைக்கணும், எனக்குன்னு ஆராதனை பண்ணணும், அதைத்தான் அனுயாகம்னு சொல்கிறேன். எனக்கு கண்ட்ரோலை பண்ணிவிட்டு சாப்பிடு. அந்த பிரசாதம் இந்த சுவாமி கிடைச்சது. வித்யாபதினு வேகமாக ஏற ஆரம்பிச்சுட்டார். மலைமுகட்டுக்கு போனால் ரோகிணி குண்டம், ஆச்சரியமான புஷ்கரணி. புஷ்கரணியில் தீர்த்தமாடினுட்டார். பக்கத்தில் வடவிருட்சம், பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பெருத்த ஆலமரம். அதுக்கு கல்பவட்டம், கல்பவட்டம்னு பேர். கல்பம்னா பிரம்மாவனுடைய ஒரு பகல் பொழுதுக்கு கல்பம்னு பேர். பகல் பொழுது தானே, அப்போ என்ன அது ஒரு 12 மணி நேரமாக இருக்குமா சுவாமின்னு நீங்கள் கேட்பளிப்போம். பிரம்மாவனுடைய ஒரு பகல்ங்கிறது 1000 சதுர்யுகம். ஒரு சதுர்யுகம் 43,20,000 வருஷம். அது 1000ஆல் பெருக்கிங்கோ. அத்தனை வருஷம் எத்தனையோ அதுதான் பிரம்மாவுக்கு பகல். பிரம்மாவனுடைய பகல் தொடங்கினதுலேருந்து அந்த மரம் இருக்குது. அதனால தான் அதுக்கு கல்பவட்டம், கல்பவட்டம்னு பேர்.
கல்பவடத்தை போனார், பிரதட்சணம் பண்ணார், நமஸ்கரித்தார். பார்த்தா நேர இந்திரநீல மணியொத்த திருமேனியோடே 81 விரக்கடை ஒசரத்துக்கு கோலநீள் கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியும் 4 தோளும் என் நெஞ்சம் நிறைந்தன. என் ஆச்சரியமான திருத்தன்கள் மாட்டுயர் கற்பகத்தின் வல்லியோ கொழுந்தோ அறியேன் என்னும் ஏழையராவி உண்ணும் இணைக்கூற்றங்களோ அறியேன். ஆழியங் கண்ணபிரான் திருக்கண்கொள்களோ அறியேன். தாமரபூத்தா போலே திருக்கண்கள். அவரே நீலமணி கல்லாட்டம் இருக்கார். அந்த நீலமணியிலே 2 தாமரையை ஒட்ட வச்சா எப்படி இருக்குமோ அப்படி 2 திருக்கண்கள். பவளப்பாறையை வெட்டி எடுத்து வச்சா எப்படி இருக்குமோ அப்படி உதடுகள். பச்சமா மலபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே என்று தொண்டரடிப்புடியாழ்வார் பாடியபடிக்கு ஆச்சரியமான திருமேனியை சேவிச்சுட்டார். சேவிச்சது ரொம்ப திருப்தி. வாஸ்தவம் அந்த தீர்த்த யாத்திரி சொன்னபடிக்கு விக்கிரகமாட்டமே இந்த பெருமாள் இல்லை, நேரையே சேவித்த பாக்கியம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆகவே திரும்ப திரும்ப சேவிக்கணும்னு ஆசையா இருக்கு. ராஜா பட்னி இருக்கார், நான் போய் செய்தி சொல்லி அவரை திரும்பி கூட்டின்னு வந்தாகணும். போலாமா? சரின்னு வித்யாபதியை கீழே அழைச்சுன்னு வந்துட்டார். மலை நீலாச்சலத்திலேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு. புறப்படுறார். இன்னும் கொஞ்சம் பிரசாதம் கொடுத்துட்டு, உங்க ராஜா இங்க வரப்போறாருங்கிற செய்தி எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரியும். அதை எங்க பெரியவர்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கா. ஆனா உங்ககிட்ட ஒரு பிரதிஜை வாங்கிக்கிறேன், திரும்பிப்போ ராஜாவிடத்துல பெருமாளை சேவிச்சேன் வான்னு சொல்லு. ஆனா ஒரு உண்மை சொல்றேன், அவர் வரச்சே இந்த பெருமாள் இருக்க மாட்டார். அவர் அந்த ராஜாவால சேவிக்கிறதுக்கு முடியாது. ஏன்னால் இந்த பெருமாள் யமதர்மராஜனுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கார். என்ன இப்ப இருக்கிற வடிவத்துல சிறந்த யோகிகள் தான் சேவிக்க முடியும். இந்த விஸ்வாவசு சேவிக்கலாம், வித்யாபதி சேவிக்கலாம். ரொம்ப சிரமப்பட்டு யோகத்தால சேவிக்கிறவாளுக்கு தான் முடியும். நம்மாட்ட இருக்கிறவா அந்த பெருமாளை சேவிக்கவே முடியாது. அதனாலதான் யமதர்மராஜன் போய் அந்த பெருமானிடத்துல பிரார்த்திக்கிறான், நீர் யோகிகளுக்கே காட்சி கொடுத்திருந்தீழ்னால் சாமானியப்பட்டவா எப்ப உன்னை சேவிக்கிறது, எப்ப நரகத்துக்கு வர்றதை நிறுத்துறது? எல்லாரும் வந்துட்டே இருக்காளே நரகத்துக்கு, அவ நரகத்துக்கு வர்றதை நிறுத்தணும்னா ஒன்ன சேவிக்கணும். ஆனா நீ ஆனா எங்கோ உச்சாணிக்கலையில ரோகிணி குண்ட கரையில உட்காண்டிருந்தியானா யார் வந்த உன்னை சேவிக்கிறதுக்கு முடியும்? எல்லாருக்கும் சேவிக்கிறதுக்கு இனிய திருவுருவத்தோட நீ எழுந்துள்ளி இருக்கணும் என்று யமன் பிரார்த்திக்கிறான். ஏன்னா அவர் தானே நரகத்துக்கு அதிபதி. அங்க வர்றத்தை நிறுத்தணும்னு அவனுக்கு எவ்வளவு ஆசை பாருங்க. நாம் அங்க போனோம்னு அவனுக்கு ஆசையே கிடையாது. இங்க ஒருத்தரும் வராது இருந்தா திருப்தின்னு தான் பகவான். அதனாலதான் பெருமானிடத்துல போய் யமன் பிரார்த்தித்தான். பெருமாள் வாக்தானம் பண்ணிட்டார், கவலைப்படாதே, நான் ஒரு விஷயத்துக்காக இங்க காத்துட்டு இருக்கேன். அது எப்ப முடிய போறதோ என்னுடைய திருமேனியை நான் மாத்தினுடுவேன். அப்ப இந்த திருமேனியோட இருக்க மாட்டேன். நான் புதுசா இருக்கிற திருமேனியிலே ஜகத்துக்கே நாதனா இருக்க போறேன். ஏன்னா இப்ப பெருமாள் வாசுதேவனா இருக்கார். வாசுதேவனா இந்திர நீல மணி வாசுதேவனா எழுந்துள்ளி இருக்கார். அப்ப அவருக்கு ஜெகநாதன்னே பேர் இல்லை. இப்பதானே புரி ஜெகநாதன் ஜெகநாதன் சொல்றோம். அப்ப அந்த பெருமாளுக்கு இந்திரநீல வாசுதேவன் மாதவன் தான் திருநாம். அந்த உருவத்தையே நான் மாத்திக்க போறேன், கவலைப்படாதேன்னு யமனுக்கு சொல்லியிருக்கார். இந்த ரகசியத்தை எல்லாம் வந்திருந்த வித்யாபதிக்கு சொல்லிவிட்டார் இவர். நீ போ ராஜாவை சொல்லி அழைச்சின் வா, ஆனா அவர் வரச்சே இருக்க மாட்டார், கவலைப்படாதே, வேற ரூபத்துல ராஜாவுக்கு அவர் அனுகிரகிப்பார் அப்படின்னு சொல்லிட்டார். வித்யாபதி திரும்பி வந்தான். அரசனிடத்துல மொத்த கதையும் சொன்னார். ராஜாவுக்கு மொத்த கதையும்னா இதை மட்டும் விட்டுட்டு, மொத்த கதையும்னா எல்லாத்தையும் இல்லை, இந்த ஒரு ரகசியத்தை விட்டுட்டு சரி போலாம்னால் அந்த கிளம்புற சமயத்துக்கு நாரத முனிவர் வந்தார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜன்னு எங்க கிளம்பிட்டு இருக்கா? இல்லை நான் பெருமாளை சேவிக்கணும்னு போறேன். ஓ பெருமாளை சேவிக்க போறியா? சேவிச்சிருவேன். எந்த பெருமாளை சேவிக்க போறேன்னா, இதோ வந்து தீர்த்த யாத்திரி சொன்னார், போயிட்டு வந்த வித்யாபதி சொல்லிட்டார். அதனால இந்திரநீலமணி இந்திரநீலமான மாதவ பெருமாள் வாசுதேவனை சேவிக்க போறேன். நாரதர் உடனே விண்ணப்பிச்சார், நீ சேவிக்க போறே, பெருமாளை சேவிக்க போறேன்னு சொல்லேன். எதுக்கு இந்திரநீல வாசுதேவனை சேவிக்க போறேன்னு சொல்றேன்? இல்லை அவரைத்தானே நேர பார்க்க முடியும்னு வந்திருந்த தீர்த்த யாத்திரி சொன்னார். நீ சேவிப்பாய், நேரையும் பார்ப்பாய், கவலைப்படாதே. யாரை பார்ப்பாய்ன்னு இப்ப எனக்கு சொல்ல தெரியாது, ஆனா நீ நேர பார்ப்பாய், பெருமான் உனக்கு தரிசனம் கொடுப்பார். பெரிய படை புறப்பட்டது. ரத கஜ துரக பதாதிகளோட மேற்கு புறத்தில் இருந்த மலைய தேசத்திலிருந்து கிழக்கு புறத்தில் இருக்கிற உத்கல தேசத்தை நோக்கி வந்தான். அவனும் மகாநதி கரையில் தங்கினான், தீர்த்தம் ஆடினான். மலை ஏறணுமோ இல்லையோ, தண்டு இறங்கியிருக்கார் ராஜா. மலை ஏற போறதுக்கு முன்னாடி உத்கல தேசத்து ராஜா ஓடி வந்தான். வந்து, இந்திரத்யும்னரே நீர் வந்திருக்கீன்னு கேட்டு ரொம்ப திருப்திப்பட்டேன். ஆனா நீர் வந்திருக்கிற சமயம் பெரிய ஆபத்து என் நாட்டுக்கு வந்துடுத்துன்னா. உன் நாட்டில் என்ன ஆபத்து? சூறாவளி அடிக்கிறது, எங்க பார்த்தாலும் மண் மூடி போச்சு. நீர் சேவிக்கணும்னு வந்த பெருமாளை நேத்து ராத்திரியிலேருந்து காணும். அந்த இடத்துல அவர் முழுக்க மண்ணு தான் தெரியறது.
அந்த பெருமானுடைய திருமேனி அங்கே என்னன்னே தெரியல. இத்தனை நாள் அது சாலக்கிராம திருமேனியா நீல திருமேனியா நாங்கள் சேவிச்சு இருந்திருக்கோம். யோகிகளுக்கு மட்டும்தான் அவர் காட்சி கொடுத்திருந்தார். ஆனால் இப்போ அந்த பெருமானை காணோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நீ வந்த சமயத்துக்கு உனக்கு காட்சி கொடுக்க முடியாமல் என் நாடு இப்படி துர்பிக்ஷத்தில் தவிக்கிறதேன்னா ராஜா. பக்கத்தில் இந்த நாரதர் சொல்றார், கவலைப்படாதே உத்கலராஜன்னு, கண்டிப்பா இவன் பிரார்த்தித்து வந்தது நடக்கும். 100 அஸ்வமேத யாகங்களை இந்திரதும்னன் இந்த க்ஷேத்திரத்தில் பண்ண போறார். அதற்கப்புறம் பெருமான் தான் ஆசைப்பட்ட வடிவத்தில் இவருக்கு காட்சி கொடுக்க போறார். கவலைப்படாதேன்னு சொல்லி உத்கல ராஜாவை அனுப்பிச்சு வச்சுட்டார். மேலும் இவர்களுடைய பிரயாணம் தொடர்ந்தது. கடைசியா முக்கியமான க்ஷேத்திரத்தை வந்து அடைஞ்சுட்டார். நீலாச்சலத்தை நீலாத்ரின்னு ஏறலை, அதனுடைய கீழே அடிவாரத்தில் தான் எழுந்தருள் இருக்கார்கள். அப்போது ராஜா 100 யஜ்யங்கள் பண்ண ஆரம்பிச்சார். முதல்ல நரசிம்ம க்ஷேத்திரத்தை அப்பதான் ஸ்தாபிக்கிறார். ஏன்னா பெருமான் நரசிம்ம பெருமான் வந்தால் அது கொண்டு மேற்கொண்டு எல்லாம் நல்லது நடக்குங்கிறதுக்காக நிருசிம்மனை முதல்ல எழுந்தருளை பண்ணிவிட்டார். இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமான வடிவத்தோடு இருக்கார். மற்றொரு செய்தியும் உண்டு. அதாவது இந்த கோவிலை இந்திரத்யும்ம ராஜா கட்டி முடிச்சுட்டு பிரம்மாவை வரவழைக்க போனாராம். நம்மெல்லாம் தலைமை விருந்தினர்னு ஒருத்தரை கூப்பிட்டு வந்து திறந்து வைக்க சொல்லுவோம் பாருங்க. அவர் திறந்து வைக்கிறதுக்காக சத்தியலோகத்துக்கே போயிட்டார். நேராக பிரம்மாவிடத்தில் போய் கூப்பிட்டு போனால் நான் ஒரு யஜ்யம் பண்ணி அதனால நல்ல சாநித்தியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறேன். பிரம்மா ஒரு யஜ்யம் பண்ணார். அந்த யஜ்யத்திலிருந்து அதீத கோபத்தோட நரசிம்ம பெருமான் தோன்றினார். அந்த நரசிம்ம பெருமானை தான் இன்னைக்கு நாம் முதல்ல உள்ள போறச்சவே சேவித்துக் கொடுக்கிறோம். அதனால இந்த க்ஷேத்திரத்துக்கே நரசிம்ம க்ஷேத்திரம் என்னும் மற்றொரு திருநாமம் உண்டு. நரசிம்மரை எழுந்துருள பண்ணிவிட்டார். அடுத்து 100 அஸ்வமேத யஜ்யங்கள் முடிந்தன. இன்னும் பகவானை பிரார்த்திக்கிறார். தேவரீர் தான் எப்படியான எழுந்துருளணும், அடியன் சேவிக்கணுங்கிற ஆசையில வந்துட்டேன். நல்ல வேளை அன்னைக்கு ராத்திரி தூங்கும் போது கனவில் மிக கண்டேன் ஆழ்வாருடைய பாசுரம். பழைய திருமேனி இந்திரநீல வாசுதேவ திருமேனி இருந்ததே, அந்த திருமேனியோடையே இந்திரத்யும்னனுக்கு பெருமாள் சேவை சாதிச்சிட்டார். சேவையை கொடுத்துட்டு, ஆனால் இது கனவு ராஜன்னு, இதோட நான் நனவுல சேவை சாதிக்க போறதில்லை, எல்லாருக்கும் ஆசையா வணங்கக்கூடிய ஒரு வடிவத்தில் தான் நான் இருக்க போறேன் என்று சொல்லிட்டே இருக்கிறச்சே பெருமானுடைய திருமுடி அவனுடைய நீண்ட கேசத்திலிருந்து ஓர் முடி அங்கிருந்து கீழே உதிர்ந்தது. நாரதர் உடனே அரசனை தட்டி எழுப்பினார். நீ வந்த காரியம் முடிய பொறுத்து போ. அந்த முடி கீழே விழுந்து அது கீழிருந்து முளைத்து கெட்டியான மரமா முளைச்சிருக்கு போ. அதுதான் தாரு பிரம்மம். தாரு பிரம்மம்னு பேர். நீங்க புரிக்கு போறீங்கன்னா இந்த பேரை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தாரு பிரம்மம். தாருங்கிறதா மரம். தாரு பிரம்மம்னா மரத்தால் இருக்கக்கூடிய பிரம்மம். அந்த மரக்கட்டையை வச்சுன்னு தான் இன்னைக்கு அந்த பெருமாளை திரும்ப திரும்ப உருவாக்கிண்டே இருக்கார்கள். தாரு பிரம்ம ரூபத்தில் பெருமான் இருக்கார். அப்போ ஆகாசவாணி அசரீரி பேசித்து, ராஜன்னு கவலைப்படாதே, உன் பக்கத்தில் இப்போ ஒரு கட்டம் முளைச்சிருப்பார், அந்த மரத்தை கொண்டு போய் சிற்பசாலைக்குள்ளவை, 15 நாளைக்கு கதவை மூடிடு, சிற்பி ஒருத்தர் வருவார், அதற்கு தெய்வத்தச்சனாட்ட சிறந்த ஒளியோட வருவார், கதவை திறக்காதே, 21 நாள் வரைக்கும் கதவை திறக்காதே, 15 நாட்களுக்கு திரும்ப திரும்ப வாத்தியத்தை வாசிச்சுட்டே இரு, வாசல்ல இருந்து வாத்திய கோஷம் கேட்கணும், ஒருத்தரும் கதவை திறந்துன்னு உள்ள போய் பார்க்கப்படாது, என்ன நடக்கிறதுன்னு கேட்கக்கூடாது, இதெல்லாம் அசரீரி சொல்லித்து, மிஞ்சி யாரேனும் திறந்து பார்த்தால் கண் போய்விடும், அந்த குற்றத்தை செய்ய வேண்டான்னு சொல்லி 15 நாள் ஓடுறது. உள்ள ஒளிச்சத்தம் கூட கேட்கல, என்ன நடக்கிறதுன்னு தெரியல. பகவான் மெதுமெதுவே தான் ஆசைப்பட்ட வடிவத்தில் உருவாயின்றிருக்கார். அப்படி அவர் உருவாகும் போது தான் இந்த 3 திருமேனிகள், நடுவிலே சுபத்ரை, இந்த பக்கத்தில் ஜெகநாதன், அந்த பக்கத்தில் பலபத்ரன் என்னும் 3 திருமேனிகளோட பெருமாள் உருவாயின்றே இருக்கார். குண்டிச்சான்னு அந்த தேசத்தினுடைய ராணிக்கு பெயர். அவளுக்கு பரபரப்பு, என்ன நாளாயண்டே போறதே 15 நாள் ஆச்சே, உள்ள என்ன நடக்கிறதுன்னு தெரியலையே என்று சொல்லிண்டு திறக்கக்கூடாத கதவை திறந்தாள். திறந்த மாத்திரத்தில் ஒளிச்சற்றம் நின்றது. அப்ப அந்த பெருமானுடைய திருக்கோலம் எவ்வளவோ அவ்வளவோட இன்று வரைக்கும் எழுந்துருளி இருக்கிறார். அவர் அப்படித்தான் அது வரைக்கும் உருவாகி இருந்தார். அதே திருக்கோலத்துல தான் இன்னைக்கு நமக்கு சேவை சாதிக்கிறார். அதனாலதான் ஒரு பக்கம் தாரு பிரம்மங்கிறோம். இந்த தாரு ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தரம் மாற்றப்படுகிறது. நம்ம 12 வருஷம்னு சொல்றமே தவிர குறைஞ்சபட்சம் 8 வருஷத்துல மாறும், அதிகபட்சம் 19 வருஷத்துல மாறும். ஆஷாட மாசம் 2 மாசம் வரக்கூடிய வருஷமா இருக்கணும். ஆடி மாசம் அதிக மாசம் வருது பாருங்க, அதில் ஆடி மாச கணக்கு 2 தரம் எப்போ வருமோ அந்த மாசம் வருகிற வருஷத்திலே இந்த ஊருக்கு பக்கத்தில் காக்காத்தபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க மங்களா கோவில்னு இருக்கு. அந்த காக்காத்தபுரத்தில் இருக்கிற மங்களாதேவி கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற நீண்ட வேப்ப மரத்திலேருந்து மரத்தை பார்த்து தேர்ந்தெடுத்துட்டு யஜ்ஞம் பண்ணி அது நெருப்பு பிடிக்காத மரமானு பரீட்சை பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு 15 நாளைக்குள்ள இந்த சிற்பத்தை வடிச்சாகணும். இன்னைக்கு அதுக்குன்னு வம்சத்தில் வர்றவா சிற்பிகள்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த சிற்ப வடிவத்தை செய்வார். என்ன வேகமா என்ன கை தேர்ந்த சிற்பி பண்ணாலும்
15ஆம் நாள் ராத்திரியோட எவ்வளவோ அவ்வளவுதான் நிறுத்திடுவா. அது எத்தனை தரம் பண்ணி பார்த்தாலும் இதே திருக்கோலத்தோட தான் பெருமாள் வந்துட்டு இருக்கார். இந்த கையும் மாறாது, திருவடியும் மாறாது, அவருடைய பெருத்திருக்கிற கண்களும் மாறாது. எதுக்கு இந்த வடிவம்? ஏன் அதை எடுத்துட்டார்னால் அதுக்கு ஒரு ஆச்சரியமான சரித்திரம். பகவான் எத்தனையோ தேவிமார்களை 16,108 பேரை துவாரகைக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டார். கண்ணன் துவாரகையில் போய் அத்தனை பேரை கல்யாணம் பண்ணிவிட்டார். 16,000 தேவிமார் பார்த்திருக்க பொதுவாக உண்பதனை புக்கு நீ உண்டக்கால்னு ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி பாசுரம். என்னதான் அத்தனை பேரோட அவர் கொடுத்தனம் பண்ணியிருந்தாலும் விரஜபூமியில் இருக்கிற கோபிகைகளை மட்டும் மறக்கவே மாட்டாராம். எப்பவும் அவா ஞாபகம்தான். இதை கேட்டுட்டு அங்கே இருக்கிற ராணிகளுக்கெல்லாம் ஒரே கவலை. அப்படி என்னதான் இருந்தது அந்த விரஜபூமியிலே? ஏன் நம்ம இவ்வளவு நன்னாத்தானே பார்த்துட்டு இருக்கோம், இவருக்கு ஏன் நம்மளை விட்டுட்டு எண்ணம் அங்கேயே போகிறது அப்படின்னுட்டு ஒரு நாள் ரோகிணி மாதாவிடத்தே, ஒரு மாதா யசோதை, ஒரு மாதா தேவகி, ஒரு மாதா ரோகிணி மாதா வல்லியோ, வசுதேவருடைய பல பத்னிமார்களுக்குள்ள ரோகிணி ஒருத்தி. ரோகிணி தேவியின் இடத்துல போய் இந்த 16,108 பேரும் கதை கேட்டார்கள். அப்படி என்னதான் விரஜபூமியில நடந்தது ரோகிணி தேவி நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் கண்ணனும் பலராமனும் கதை கேட்கக்கூடாது, அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவர்கள் கேட்டுட்டா இந்த பூமியை மறந்து திரும்ப பிரஜபூமிக்கு போனாலும் போடுவா. அங்கே நடந்த சேஷ்டித்தம் கொஞ்ச நஞ்சமல்ல. குறவை ஆட்சியரோடு கோத்ததும் குன்னமன் ஏந்தியதும் உறவு நீர்ப்பைகை நாகங்காய்ந்ததும் உட்படமத்தும் பல கேயத்தீங்குடல் ஊதித்தும் பின்னதோள்கள் மணந்ததும் வேண்டி தேவரிறக்க வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டான் நன்னபலம்பப்போய் அங்கோர் ஆய்க்குலம் புக்கதும் காண்டலின் வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் எத்தனை சேஷ்டிதம். ஆனால் அவா கேட்கக்கூடாது. ஏ சுபத்ரே, நீ போய் வாசல்ல காவலுக்கு நில்லு. சுபத்ரா தேவி யாருன்னு தெரியும். வசுதேவருடைய மற்றொரு மனைவியினுடைய திருமகள், கண்ணனுக்கு கூட பிறந்தவள், சகோதரி. அதனால சுபத்ரா தேவியை வாசல்ல காவலுக்கு வச்சா ரோகிணி கதகதையா சுருண்டிருக்கா. கோவர்தனோத்தரணம் பண்ணது, கண்ணன் வேணுகானம் பண்ணது, கோச்சரணம் பசுமாடுகள்லாம் மேய்ச்சது, காளிங்க தமனம் பண்ணினது, திருநாவர்த்தாசுரணம் முடித்தது, வெண்ண உண்டது, கட்டுண்டது, மொத்த கதையும் சொல்லிட்டுருக்கா. தன்னிலையே மறந்து சுபத்ரா தேவி தன்னை மறந்து கேட்டுருக்கா. ஆச்சரியமான சுதர்மா சுதர்மான்னு ராஜசபைக்கு பேர். கண்ணனுக்கும் பலராமனுக்கு இருந்த ராஜசபை. அதுலேருந்து அவள் திரும்பி வரா. அந்தப்புறம் பக்கம் வரைச்சு, என்னது தாயார் ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காளே, நம்ம சகோதரி வேற அங்கேயே நின்றுட்டு தன்னை மறந்து கேட்டு இருக்காளேன்னுட்டு 2 பக்கத்தில் 2 பேரும் வந்து நின்னார்கள். ஒரு பக்கத்தில் கண்ணன், ஒரு பக்கத்தில் பலராமன். உள்ள கதை நடக்கிறது, இவாளும் கேட்க ஆரம்பிச்சுட்டா. நடுவில் இருந்த சுபத்ரையும் கேட்டுருக்கா, இவா 2 பேரும் கேட்குறா. அப்போ நம்ம கண்ணன் நோயை பார்க்க போனோம்னா மருந்து குத்தினா கண்ணு விரிஞ்சிருமோ இல்லையோ? அது மருந்து போட்டுட்டு 1.5 நாள் 3 நாள் ஆகும். அது இப்போ கண்ணு விரிஞ்சிருக்கும். அதை போல தங்களை பற்றி கேட்டு கேட்டு கண்ணு முழுக்க நனைஞ்சு போய் கண்கள்லாம் இவ்வளவு பெருசாக படுத்து. கண்ணு தன்னை பற்றி கேட்டு கேட்டு உடம்பே குறுகி போய் புல்லரிச்சு போய் கைகால்களை கண்ணன் உள்ளே இழுத்துனுட்டார். தன்னை பற்றி கேட்டு கண்ணனும் கைகாலை உள்ளே இழுத்துனுட்டார், பலராமனும் உள்ளே இழுத்துட்டுருக்கார். கண்ணு பெருசா வளர்ந்து போச்சு தன்னை கேட்டு கேட்டுண்டே. இது இத்தனை நடந்துருக்கிறச்சே நாரத முனிவர் உள்ள வந்தார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்தவர் பார்த்துட்டார். நடுவுல சுபத்ரா ஒன்னும் தெரியாம மயந்தி நிற்கிறார். இந்த பக்கம் அந்த பக்கம் தங்கள் நிலை தங்கள் உருவமே மாறிப்போய் கண்ணனும் பலபத்ரன் நின்று இருந்தார்கள். பார்த்த உடனே கண்டேன் கண்டேன் கண்டேன், கண்ணனுடைய ஆச்சரியமான அழகான வடிவத்தை இப்போது கண்டேன், கனவில் மிக கண்டேன் என்று நாரதர் சொல்ல, அப்பதான் மொத்த பேரும் தங்க வசத்துக்கே வந்தா. ஓ, நம்ம காட்டக்கூடாத வடிவத்தெல்லாம் இவாளுக்கு காட்டுட்டோம் போல் இருக்கு, இது நிஜஸ்வரூபத்தை போய் இவாளுக்கு காட்டுடுமேன்னு கண்ணன் மாத்தின்றார். தன்னுடைய பழைய ஸ்வரூபத்துக்கு வந்தார். நேரத நாரதர் வந்து கண்ணனுடைய திருவடிகளை பற்றி கொண்டு, இன்னைக்கு நான் சேவித்த இதே ரூபத்தோட தேவரீர் எப்போதும் இங்கே எழுந்துருள் இருக்க வேண்டும், மக்கள் அத்தனை பேரும் இந்த ரூபத்தை சேவிக்கணும்னு கேட்க, ஓ இது நம்முடைய பழைய ரூபமாச்சே, இது பார்த்தா இந்த கதை தெரியாதவாளுக்கு இந்த ரூபத்தின் அழகு புரியாதேன்னா அந்த கதை தானே லோகத்துக்கு புரியும், அதை புரிய வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நாரதர் ஏத்துக்கிறார். இப்படியே தேவரீர் எழுந்துருளி இருக்க வேண்டும்னு சொல்ல, இன்றும் பகவான் அப்படித்தான் அந்த இடத்துல இருக்கார். அதனால புரி ஜெகநாத க்ஷேத்திரத்தில் அழகானா இல்லையா எப்படி எழுந்துருளி இருக்காருன்னு நாம தான் தெரிஞ்சுட்டாகணும். எத்தனையோ யாத்திரைகள், பகவானுடைய ரத யாத்திரை ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஆடி மாசத்துக்கு ஆடி மாசம் 8 வருஷமோ 19 வருஷமோ மாத்திராள்னு சொன்னேனே, ஆடி மாசத்து சுக்ல பட்சத்து த்விதீயை அன்னைக்கு தான் முக்கியமான 3 தேர்கள். முதல் தேர் பலபத்ரன், 2வது தேர் சுபத்ரா, 3வது தேர் ஜெகநாதனுக்கு தேர். ஜெகநாதனுடைய தேர் 16 சக்கரம், சுபத்ராவனுடைய தேர் அடுத்தது பலபத்ரனுடைய தேர். பெருமாள் ரொம்ப பெரிய தேர் 16 சக்கரம், அடுத்தது பலபத்ரனுடைய தேர் 14 சக்கரம், சுபத்ராவனுடைய தேர் 12 சக்கரம். 16 14 12 3 விதமான சக்கரங்களோட தேர். இதில் முதல்ல சுபத்ரா தேவிக்கு பகவான் ஜெகநாதனுக்கு திருத்தேர்,
நீண்ட ஷஹப்பு தேர்ல துணி சுத்திருக்கா பாருங்க, ஷஹப்பும் மஞ்சளுமா இருக்கும். பலபத்திரனுக்கு ஷஹப்பும் பச்சையுமா இருக்கும். அதே சுபத்ரா தேவிக்கு ஷஹப்பும் கருப்புமா இருக்கும். அந்த தேர் கிளம்பச்சே அந்த தேசத்தினுடைய ராஜா வந்து முன்னாடி பெருக்குவார். கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை கடையலாமேன்னு ஆழ்வார் பாசுரமே உண்டு. அது முன்னாடி பெருக்கிறதுக்கு சரித்திரமே சொல்லியிருக்கா. அங்க இருக்க புருஷோத்தமன் ஒரு ராஜா இருந்தான். அந்த பெருமாள் பேரைத்தான் அவர் வச்சிருந்தார். அந்த புருஷோத்தம ராஜா தெற்க காஞ்சிபுரத்தில் ஆண்டு இருந்த பல்லவர்களுடைய பத்மாவதி தேவின்னு ஒரு இளவரசி. அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்தான். பொண்ணை கொடுக்குறேன்னு ராஜா ஒத்துனுட்டார். மந்திரி அனுப்பிச்சு ராஜா அங்கே எப்படி இருக்கான் பார்த்துனுவான்னா, அவர் தேர் கிளம்புறச்சே பெருக்கிறார். பெருக்கிறவனுக்கு நான் இங்கேயான இளவரசியை கொடுக்க முடியுமா, மாட்டேன்னு விட்டார் அவர். இது கேட்டு ரொம்ப கோபம் வந்துடுத்து ராஜாவுக்கு. படையெடுத்து வந்தான். படையெடுப்பில் தோத்துட போற தருணம் புருஷோத்தம பெருமாளை பிரார்த்திக்க கண்ணனும் பலபத்ரனுமா 2 பேர், கருப்பு குதிரை வெள்ளை குதிரை, அந்த 2 குதிரையில வந்து அவளே போராடி ஜெயித்து கொடுத்து இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கூண்டு போனோமோ இல்லையோ. பெண்ணை சிறை எடுத்து கொண்டு அரசன் போயிட்டார். என்ன இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்னுட்டு பெண்ணை கல்யாணமே பண்ணிக்காமல் தன் மந்திரியை பார்த்து யாரான ஒரு பெருக்கிறவனை பார்த்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைன்னுட்டான் ராஜா. இது அப்படியே நாள் ஓடித்து. பண்ணிட்டியான்னு கேட்குறான். ஆட்டா அதுக்குன்னு காலம் வரவன் நல்ல பெருக்கிறவன் கிடைக்கல, தேடின்னு இருக்கேன் என்று மந்திரி சொல்லிட்டே இருந்தார். அடுத்த ஆஷாட மாசத்து சுக்லபக்ஷ த்விதீயை வந்தது. வந்தபோது இதே ராஜா பெருக்கிறதுக்காக வந்தார். நேர இந்த பெண்ணை திருமண கோலத்தில் மந்திரி அழைச்சின்னு வந்தார். வந்து ராஜாவை பார்த்து நல்ல பெருக்கிறவன் தேடினேனே கிடச்சிட்டார். நீர் தான் இப்போ இருக்கிறதுலே நல்ல பெருக்கிறவன், இந்த பெண்ணை பண்ணிக்கோனால் ஓ புருஷோத்தமன் ஜெகநாதனுடைய ஆணை போலும் என்று சொல்லி அன்னே திருக்கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லுவார்கள். அதனால நமக்கும் என்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதோ போகணும். 15 லட்சம் பேர், ஒத்தர் இல்லை 2 பேர் இல்லை. பெருமானுடைய ரத யாத்திரை 15 நாள் உற்சவம். திதி அன்னைக்கு தேர் புறப்படும். மொத்தம் 7 மூர்த்திகள் அந்த தேர்ல எழுந்துள்ளார். 3 தேர்கள்னு சொன்னேனே ஒழிய பெருமான் முதல்ல சுதர்சன ஆழ்வான் எழுந்துள்ளுவார். சுபத்ராவுடைய தேர்ல அவர் தான் இருப்பார். இந்த ஜெகநாத பெருமானுக்கு உற்சவ மூர்த்திக்கு மதன் மோகன்னு பேர். அவர் அந்த தேர்லயே இருப்பார். அதே இந்த புறத்தில் பலபத்திரனுடைய தேரில் ராமகிருஷ்ணர்கள் 2 பேர் லோக விக்கிரகத்தில் இருப்பார். மொத்தம் 7 மூர்த்திகளோட 3 தேர்களும் போகும். இந்த பெருமானுடைய பெரிய உருவத்தை எழுந்துருளை பண்ணிட்டு வருவார். அவர் குளிக்க மாட்டேன் ஒரே பிடிவாதம் பிடிப்பார். அவரை தள்ளிண்டு வருவார். அந்த பக்கத்திலேருந்து 100 பேர் வந்து இவர் குளிக்கவே வேண்டான்னு பின்னாடி தள்ளுவா. இப்படி ஒத்தரொத்தர் கையில் இவர் அடபட்டு இங்கேருந்து வெளியில வந்து தேர்ல எழுந்துருளி ராஜா தேரை பெருக்கி குண்டிச்சாகருக்கு போகணும். அந்த ராணி வந்து திறந்து பார்த்தாலே அவளுக்குன்னு கோயில் இருக்கு. அந்த குண்டிச்சாகருக்கு போவார். போனப்புறம் 5ஆம் நாள் அன்னைக்கு ஹேரா பஞ்சமின்னு பேர். நம்ம போவோம் சேவிச்சுட்டு அன்னைக்கே வந்துடுவோம். ஆனால் அன்னிலேருந்து பஞ்சமி வரைக்கும் காத்துருக்கணும். காத்துருந்தோம்னா ஹேரா பஞ்சமி அன்னைக்கு லக்ஷ்மி தேவி புறப்பட்டு குண்டிச்சாகருக்கு போய் இந்த பெருமாள் அங்கே எப்படி இருக்கார், ஏன்னா இங்கேருந்து பிடிவாதம் ஜலதோஷம் பிடிச்சிடும் பெருமாளுக்கு. நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு ஜலதோஷம் பிடிச்சி அதுக்கு கஷாயம் காய்ச்சி கொடுத்து எல்லாமே பண்ணுவாள். இங்கிருந்து போய் லக்ஷ்மி தேவி அந்த பெருமாளை பார்த்துட்டு இங்கே பிடிவாதம் பிடிச்சி இந்த பிள்ளை இங்கே வந்தான்னு குளிச்சு சாப்பிட்டாரா இல்லையான்னு பார்த்துன்னு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டு திரும்ப போய் 10ஆம் திருநாள் அன்னைக்கு அதீத ஆடை அலங்காரம் எத்தனை திருவாபரணம் உண்டோ மொத்தத்தையும் அணிஞ்சுண்டு 15 நாள் ரதோத்சவங்கிறது ரொம்ப அற்புதமான உற்சவம். இப்படி இருக்கிறது தான் புரி ஜெகநாத க்ஷேத்திரம். க்ஷேத்திரம் என்னான்னு பார்த்துட்டோம். ஆழ்வார்கள் பாசுர வியாக்கியானத்தில் இருக்கிற ஒரே ஒரு சரித்திரம், பரிவதில் ஈசனை பாடி விரிவது மேவலுருவீர் பிரிவகையன்னி நன்னீர் தூய் புரிவகையும் புகை பூவே முதல் 10 6ஆம் திருவாய்மொழி நம்மாழ்வாருடைய பாசுரம். பகவானுக்கு எதை வேணா கொண்டு போய் சமர்ப்பிங்கோ, என்ன ஒரு பத்திரம் கிடைக்காதா, புஷ்பம் கிடைக்காதா, பலம் கிடைக்காதா, தண்ணீர் கிடைக்காதா? கண்ணன் கீதையில சாதித்தாரோ இல்லையோ, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. ரொம்ப எளிதில் ஆராதிக்கலாம். பகவான் ஆராதிக்கிறதுக்கு கஷ்டமானவனே இல்லை. என்ன சுலபமா நம்ம கிட்ட கிடைச்சதை கொண்டு ஆராதிக்கலாம். அதுக்கு உரையாசிரிகள் வியாக்கியாத்தாக்கள் ஒரு அழகான சரித்திரம் சொல்லியிருக்கா. புரி ஜெகநாத க்ஷேத்திரத்தே அந்த தேசத்தினுடைய ராஜா ராத்திரி 9:15 மணி கோவில் சாத்த போறா. 5 நிமிஷம் தான் இருக்கு. அந்த 5 நிமிஷத்துக்குள்ள போய் சேவிச்சுட்டு வரணுங்கிறதுக்காக வரான். கையில ஒன்றும் பெருமாளை சேவிக்கிறதுக்கு உபகாரம் கொண்டல. நம்ம கோவிலுக்கு போனோம்னா ஏதாவது வாங்கிட்டு போறோமோ இல்லையோதா, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, திராட்சை, பழம், வெத்தலை பாக்கு, புஷ்பம் வாங்கிட்டு போறோமோ இல்லையோ. ராஜா ஒன்றும் இல்லாத வெறுங்கையோட வந்துட்டான். வாசல்ல ஒரு பூக்காரி, அவ எல்லா புஷ்பமும் முடிச்சுட்டு ஒரே ஒரு ஷண்பக புஷ்பம் சம்பக புஷ்பம் மட்டும் ஒன்று மிச்சம் இருக்கு. ராஜா கேட்டான், 5 ரூபா விலை, இந்த 5 ரூபான்னு கொடுக்க போறச்சே. ஊர்லேயே பெரிய வியாபாரி சிரேஷ்டி. அவன் வந்து இல்லை நான் சேவைக்கு போனேன், எனக்கு அந்த புஷ்பத்தை கொடு, 10 ரூபா தரேன்னா. ராஜா 50ன்னார், 100ன்னார், 1000ன்னார், 2000ன்னார். என் நாட்டில் பாதி எழுதி வைக்கிறேன்னா ராஜா, என் சொத்தை முழுக்க எழுதி வைக்கிறேன், இந்த புஷ்பத்தை கொடு என்று வியாபாரி சொன்னான். நாடு முழுவதும் எழுதி வைக்கிறேன் அரசன் எழுதி வச்சான் ஒரே புஷ்பத்துக்கு.
ஒரு புஷ்பத்தை வாங்கினா ஜெகநாத பெருமான் திருவடியில் போய் சமர்ப்பிச்சான். சமர்ப்பிச்சது திருமுடியில் அர்ச்சகர் எடுத்து சமர்ப்பிச்சுட்டார். ராஜா நிம்மதியாக வந்தான். சொத்து இருந்தால் தானே தூக்கம் வராது, இன்னைக்கு ஒன்றுமே இல்லையோ. அதனால் ரொம்ப நிம்மதியாக ராத்திரி தூங்கி போயிட்டான். கனவுல பெருமாள் எழுந்துருளினார். இதே ஜெகநாத பெருமான் ராஜாவினுடைய சொப்பனத்தில் வந்து, ராஜன் இந்த புஷ்பத்தினுடைய பலுவை என்னால் தூக்கிறதுக்கு முடியல, நீ கொஞ்சம் கதவை திறந்து அந்த புஷ்பத்தை இறக்கி வச்சுடுறியான்னார். ராஜா கேட்டான், விட்டபியாக விதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத். கண்ணனே, நீ கீதையில சொல்றச்சே ஜகத்தையே என் திருமேனியில் ஒரு மயிர்காலால தாங்குறேன்னு சொன்னியே, அப்படி தாங்குற ஜெகநாதனான புருஷோத்தமன் உனக்கு இந்த புஷ்பம் ஒரு பெருசா, இதை தூக்க மாட்டியான்னு கேட்டான் ராஜா. பெருமாள் பதில் சொன்னார், எனக்கு இந்த புஷ்பம் இல்லை, ஜகத்தையே கூட புஷ்பத்தை தூக்குறாப்புல தூக்கிடுவேன், அது கஷ்டம் இல்லை. ஆனால் சொத்தே போனாலும் இந்த புஷ்பத்தை சாத்தி பார்க்கணும் நீ ஆசைப்பட்ட பார், அந்த பக்தியினுடைய பாரத்தை சுமக்கிறதுக்கு என்னால் முடியல, அதனால நீ வந்து இறக்கி வச்சுட்டா தேவலேன்னு சொன்னார். அப்படி பக்தி பாரத்தை உணர்ந்திருப்பவன் புரி ஜெகநாத பெருமான் புருஷோத்தமனாய் தன்னுடைய எளிய வடிவத்தோடே அனைவருக்கும் சேவை சாதித்து கொண்டு இன்றும் எழுந்துருள் இருக்கிறார். நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே சுபத்ரா பிராணநாதாய ஜெகநாதாய மங்களம் என்று சொல்லி அமைகிறேன்.